தர்பூசணி விவசாயம் பண்றவங்களோட நிலைமை இதுதான். இந்த தர்பூசணி விவசாயத்துல நீங்க 60 நாள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு 20,000 இருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு கடன் ஆகும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அதுதாங்க இந்த தர்பூசணி விவசாயத்துல நடக்குது. பல தர்பூசணிகள் கிலோ கணக்குல வீணா போகுது. பொதுவா தர்பூசணி விவசாயம் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70,000 இருந்து 80,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஈல்டு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 24,000 கிலோ கிட்ட கிடைக்கும். சொல்ல போனா 24 டன் வரைக்கும் வரும். ஆனா அது 24 டன் வருமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லங்க. கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய அஃபெக்ட் ஆகலாம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி குலவினால நிறைய தர்பூசணி பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவா இருக்கும். இதை எல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஒரு ஓட்டை இருக்கிறதுனால மார்க்கெட்ல இருக்கிறவங்க இதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்களேன், 24,000 கிலோல ஒரு 10,000 கிலோல இருந்து 15,000 கிலோ வரைக்கும் தான் விவசாயிகளுக்கே கிடைக்கும். விவசாயிங்க கிட்ட இருந்து இவ்வளவு கம்மி ரேட்லயா வாங்குறாங்க? இந்த தர்பூசணி எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ரூபாயில இருந்து 8 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனா நீங்க எப்பயுமே சாப்பிடுற வரி வரியா இருக்கிற நாம்தாரி வெரைட்டி தர்பூசணி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரூபா 5 ரூபா 6 ரூபாய்க்கும் கேட்டிருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்களேன், விவசாயிகளோட 60 நாளோட உழைப்பு என்ன ஆச்சுன்னு. அதுவும் இல்லாம நான் கையில வச்சிருக்கிற இந்த தர்பூசணியை விட அந்த நாம்தாரி வெரைட்டில தாங்க ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது. சப்போஸ் ஒரு ஏக்கர்ல 24,000 கிலோவும் நம்மளுக்கு கிடைச்சாலும் 2 ரூபான்னு போட்டா நீங்க நினைச்சு பாருங்களேன் 48,000 தாங்க கிடைக்குது. சோ இது ஒரு விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க இந்த வரி வரியா இருக்கிற இந்த நாம்தாரி வெரைட்டி மார்க்கெட்ல எவ்வளவு வாங்குறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் சேரும் போது எவ்வளவு காசு டிஃபரன்ஸ் இருக்கு. சம்மர் வந்துட்டாலே நம்ம பல பேரும் விரும்புற ஒரு விஷயம்னா அது தர்பூசணி தாங்க. வாட்டர் மெலான அப்படியே சாப்பிடுறது, ஜூஸ் போட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போயிட்டு என்ன பண்றோம், ஒரு கடையில வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா இந்த தர்பூசணி விற்கிற விவசாயிகளுடைய நிலைமை உண்மையிலேயே எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா 70,000 இருந்து 80,000 வரைக்கும் செலவு பண்றாங்க. அண்ட் அதுல இருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 24,000 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு தர்பூசணி கிடைக்க சான்சஸ் இருக்கு. 24 டன் கிடைச்சா கூட அதுல இருக்கிற எல்லா தர்பூசணியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைங்க. அதுல பலது கெட்டு போயிருக்கும். அண்ட் சிலது பாத்தீங்கன்னா இந்த பூச்சி எல்லாம் சாப்பிட்டு அதுல ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தர்பூசணியை யாருமே வாங்க மாட்டாங்க. அதுல லாஸ்டா ஒரு 10 இருந்து 15,000 கிலோ வரைக்கும் தான் விவசாயிகளுக்கு கிடைக்குது. இந்த வகையான தர்பூசணிகள் கிலோ 6 இருந்து 8 ரூபாய் வரைக்கும் போகும். ஆனா நம்ம எப்பவுமே இந்த தர்பூசணி தானே சாப்பிடுவோம், இந்த வரி வரியா இருக்குமே. இது 2 ரூபாய்ல ஆரம்பிச்சு 5 ரூபாய் 6 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கிலோ 2.5 ரூபாய் அப்படின்னாலும் விவசாயிகளுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது. விவசாயிகள் கிட்ட இருந்து பல்கா வாங்கும் போது இல்லைன்னா நேரடியா பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நெகோசியேஷன்லாம் இல்லாம ஒரு ஃபேரான பிரைஸ் கொடுத்து வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தலீர் சங்கரம் நாயக் அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க.